இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு 35+, 32+, இந்த மாதிரி 90s கிட்ஸ்க்கும் அதுக்கும் மேல இருக்கவங்க Facebook யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் சூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து நிலவரம். இப்ப அத பிசினஸா எப்படி மாத்துறது? இப்போ உங்களோட ப்ராடக்ட் ஒரு வாஷிங் மிஷினாவோ, ஒரு ஏசியாவோ இல்ல அந்த மாரி சார்ந்து இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சின்ன பசங்க யாரும் ஏசி வாங்க மாட்டாங்க. சின்ன பசங்க யாருமே வாஷிங் மிஷின் வாங்க மாட்டாங்க. 22, 23ல இருக்கவங்க யாரும் வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா 30+, அதாவது வீட்ட பாத்துக்கிறவங்க, ரெஸ்பான்சிபிலிட்டில இருக்கிற ஒரு பெர்சன் தான் அந்த மாரி ஸ்டப்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. அப்ப நீங்க ஆட் ரன் பண்ணணும்னா Instagramல போகக்கூடாது. இதுல போணும், Facebookல தான் போணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதி கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா? ஜோதி கிருஷ்ணா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் ரன் பண்றாங்க. ஓகேங்களா, ஸ்நாக்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க. அப்பன்னா டேம் ஷூர் அவங்க Facebookல தான் அவங்களோட ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஓகேங்களா, Instagramல பண்ணக்கூடாது, YouTubeல பண்ணக்கூடாது நான் சொல்ல கிடையாது. ஆனா அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா Facebookல தான் காமிக்கணும். ஏன்னா Facebookல தான் அதோட ஆடியன்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட கண்டென்ட் ரெடி பண்ணணும். கரெக்டான அப்ளிகேஷன்ல போஸ்ட் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க இவ்வளவு நாள் நம்ம வீடியோ போட்டோமே எதுவுமே நடக்கல, இதுக்கு மேல ஏதாவது நடக்க போதா, இந்த மாதிரி தாட்ஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சு. எல்லாம் ஆக்டிவா தானே கவனிச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஓகே ஓகே, கேப் விடாம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். எல்லாம் இன்டராக்டிவா தானே போகுது, புரியுதா? புரியுது ப்ரோ. புரியுதுண்ணா. ஓகே, இது வரைக்கும் கிளாஸ் எப்படி போச்சு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா போச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா போச்சுண்ணா. நல்லா போச்சுண்ணா. நீங்க இப்ப காலேஜ்ல போய் இத நடத்திருந்தா கவனிச்சிருப்பீங்களா? மாட்டீங்க. ஆனா இங்க ஏதோ போன்ல ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க டைம்ல கவனிச்சீங்கல்ல, நீங்க உங்களுக்கும் பெரிய